கே நகர் ராஜமன்னார் சாலையில் பழமையான மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ மரம் விழுந்ததால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? மரத்தை அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கிடுச்சா? பலத்த காற்றுடன் கூடிய கனமழை எதிரொலியாக சென்னையில் நேற்று இரவு 10 மணி முதல் இன்று காலை 5 மணி வரை தீயணைப்புத்துறைக்கு மரம் விழுந்ததாக 9 அழைப்புகள் வந்துள்ளன. குறிப்பாக திருவல்லிக்கேணி, அதே போல செம்பியம், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் விழுந்ததாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் வந்துள்ளன. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறைகள் துரிதமாக அங்கு சென்று உடனடியாக அப்புறப்படுத்தி போக்குவரத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அங்கு மரங்களை அறுத்து அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். அதே போல இன்று அதிகாலை 5 மணிக்கு சென்னை கே நகரில் ராஜமன்னார் சாலையில் மரம் ஒன்று விழுந்து போக்குவரத்து பாதிப்பு சிறிது நேரம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த ரோந்து போலீசார் மற்றும் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடனடியாக மரத்தை அப்புறப்படுத்தி அந்த போக்குவரத்தை சீர் செய்தனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் ராஜமன்னார் சாலை பகுதியில் இன்று காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதே போல சென்னை ராஜாஜி சாலையில் கலெக்டர் அலுவலகம் எதிரே நேற்று நள்ளிரவு அங்கிருந்த மின் கம்பம் திடீரென சாய்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித காயங்களோ வேற எந்த உயிர் சேதமோ ஏற்படவில்லை. தகவல் அறிந்த ரோந்து போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த மின் கம்பத்தை அகற்றி அப்புறப்படுத்தினர். நன்றி செந்தில், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.